நம சிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது தோஷ நிவர்த்திக்காக திருப்பதிக்கு அருகில் இருக்கும் திருக்காளஹஸ்திக்கு செல்ல முடியாதவர்கள் நாம இன்னைக்கு பார்க்க போற தல இறைவனை வழிபட்டாலே போதும், அவர்களின் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். கும்பகோணத்தில் அமைந்துள்ள இந்த மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலத்தினை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்கே வீற்றிருக்கும் அஷ்டபுஜ துர்க்கையை வணங்கினால் கண் திருஷ்டி, தோஷம், பகை, பில்லி, சூன்யம், ஏவல் என எதிரிகளால் ஏற்பட்ட சர்வ தோஷங்களும் நீங்கும். அதோடு தொழில் விருத்தி உண்டாகி வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டு வாழ்வில் உள்ள அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் தீரும். எங்கும் இல்லாத வகையில் ஜுரஹரேஸ்வரர் விசேஷமூர்த்தியாக அருள்பாலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் இது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மடத்தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம். மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, சிறப்புகள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பற்றி பார்க்கலாம். தென் கைலாயம் என போற்றப்படும் கும்பகோணம் ஸ்ரீ காளஹஸ்தி பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இத்தலம் வாயுத்தலம் ஆகும். இத்தலத்தில் சிலந்தி, பாம்பு, யானை ஆகியவை சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால்தான் இதற்கு காளஹஸ்தி என பெயர் பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. ராகு ஸ்தலமான திருப்பதிக்கு அருகில் இருக்கும் காளஹஸ்திக்கு ராகு வழிபட்டது போலவே தென் திருப்பதி என சொல்லப்படும் உப்பிலியப்பர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலிலும் ராகு வழிபட்டுள்ளார். எனவே இது கும்பகோணம் நவகிரகம் கோவில்களில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் இந்த கோவில் ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது. கும்பகோணத்தின் தோற்றம் மற்றும் மகாமகம் திருவிழாவுடன் நேரடியாக தொடர்புடைய 12 கோவில்களில் இதுவும் ஒன்று. ஒரு சமயம் உலகம் முழுவதும் பிரளயம் சூழ்ந்து அழியப் போகிறது என்பதனை உணர்ந்தார் பிரம்மதேவன். அச்சமயம் எம்பெருமான் ஈசனிடம் சென்று உலக நன்மை கருதியும் தனது படைப்பு தொழில் மீண்டும் பெற வேண்டியும் இறைவனிடம் முறையிட்டார். வரவிருக்கின்ற பிரளயத்தின் நிலை உணர்ந்த ஈசன் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தலத்திலிருந்தும் மண் எடுத்து வந்து அதில் தேவாமிர்தத்தை விட்டு கலந்து ஒரு கலசம் செய்து அதில் அமிர்தத்தினை நிரப்பி வேத, ஆகம, புராண இதிகாசங்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளது ஜீவ வித்துக்களையும் ஒன்று சேர்த்து கலசத்தில் புகச் செய்து அதன் மீது மாவிலை, தர்பை வைத்து குடத்தின் வாயிலில் தேங்காயை வைத்து மூடி பூமாலை, பூநூல் சாத்தி மேருமலையில் கொண்டு போய் வைக்குமாறு பிரம்மதேவரிடம் கூறினார். அதன்படியே பிரம்மதேவரும் அந்த அமிர்த கலசத்தினை பூஜை செய்து மேருமலையில் வைத்தார். காலங்கள் பல கடந்தன. பிரளயம் ஏற்படும் காலமும் வந்தது. அமிர்த கலசம் மேருமலையில் இருந்து அமிர்த கலசமானது பிரளயத்தில் சிக்கி தென் திசை பகுதி நோக்கி அடித்துச் செல்லப்பட்டு வந்தது. பின்பு ஓர் இடத்தில் அது நின்றது. அப்போது அந்த சமயம் எம்பெருமான் ஈசன் கிராதமூர்த்தி எனும் வேடனாக அவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய அம்பினால் அமிர்த கலசத்தினை உடைத்தார். அதன் பின்னர் பூமியில் வாழ்க்கை மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. சிவபெருமான் தனது அம்பினால் பானையை உடைத்த போது பானை உடைந்து பூமியின் பல்வேறு இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. விழுந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு சிவலிங்கங்களாக மாறி பின்னர் அங்கு கோவில் நிறுவப்பட்டது என்கிறது புராணம். அப்படி அந்த கும்பத்தை அலங்கரித்த சந்தனமானது விழுந்த தலமாக இந்த திருத்தலம் உள்ளது. நாம மற்றொரு புராண மேற்கோளினை தற்போது பார்க்கலாம். இறைவனுடைய சாபத்தால் பாதிக்கப்பட்ட மரிசி, அத்ரி, புலத்தியர், பிருகு, ஆங்கிரீசர், வசிஷ்டர், பாரத்வாஜர் ஆகிய சப்த ரிஷிகள் விமோசனம் தேடி அலைந்தனர். பல தேசங்கள் அலைந்து தெரிந்த அவர்கள் இறுதியாக புன்னைக்காட்டிற்கு தெற்கே உள்ள ஒரு இலுப்பை காட்டிற்கு வந்தனர். சாபம் காரணமாக தொழுநோயால் அவதிப்பட்ட அவர்கள் அந்த இலுப்பை காட்டில் தங்களுடைய நிலையை எண்ணி வருந்தி அங்கே கோயில் கொண்டிருந்த காளஹஸ்தீஸ்வரரை வழிபடத் தொடங்கினர். இவ்வாறு தொடர்ந்து 48 நாட்கள் கோயிலுக்கு எதிரே இருந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து வழிபட்டு பிறகு தவமும் மேற்கொண்டனர். ரிஷிகளின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்ட காளஹஸ்தீஸ்வரர் சாபத்தை விலக்கி அவர்களின் நோயையும் நீக்கி அருள்பாலித்தார். ஒரே நேரத்தில் 7 ரிஷிகளும் வழிபாடு செய்ததால் இந்த தலம் சப்த ரிஷி தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததா இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம். முதலில்
சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சிறிய கோயில் 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் 1ஆம் செர்போஜியின் ஆட்சியின் கீழ் இக்கோயில் குறிப்பிடத்தக்க அளவில் விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதோடு காஞ்சி மடத்தின் அப்போதைய பீடாதிபதியின் வசதிக்காக இந்த திருப்பணி செய்யப்பட்டதாக கல்வெட்டுக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததா இந்த திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கியவாறு 5 நிலை ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது. ராஜகோபுர நுழைவு வாயிலில் இடப்புறமாக விநாயகரும் வலப்புறமாக முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாகவும் எழுந்தருளியுள்ளனர். இவர்களை வணங்கி ஆலயத்தின் உள்ளே சென்றால் 2வது கோபுரம் வரை இடைப்பட்ட நடையில் இருபுறமும் நந்தவனமானது அமைந்துள்ளது. இதனை கடந்து 2வது கோபுரத்துள் நுழைந்தால் அங்கே பலிபீடமும் கொடிமரமும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கின்றனர். தென்புறமாக சமயக்குறவர்களான 4 திருமேனிகள் அமைந்துள்ளது. இவர்களை தரிசித்து வலம் வரும்போது தனி சந்நிதியில் விநாயகப் பெருமான் கன்னிமூலையில் அருள்பாலிக்கின்றார். இவரை அடுத்து தனித்தனி சந்நிதிகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த திருக்கோயிலில் விஸ்வநாதரின் பல சன்னதிகள் காணப்படுகிறது. அடுத்து வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். அவருக்கு அடுத்து ஸ்ரீ துர்காதேவி, ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் அருகருகே ஒரே சன்னதியில் காட்சியளிக்கின்றனர். இவர்களை வழிபடுவோருக்கு அனைத்து நலன்களையும் வழங்கி இவர்கள் அருட்காட்சி தருகிறார்கள். அடுத்து வலப்புறமாக கோஷ்டத்தில் அஷ்டதச புஜ மகாலட்சுமியாக 18 திருக்கரங்களுடன் சர்வசக்தியாக விளங்கும் அன்னை துர்காம்பிகையின் தனி சன்னதியானது அமைந்துள்ளது. அடுத்ததாக பல பெரிய கோவில்களில் ஜுரஹரேஸ்வரருக்கு சன்னதிகள் உள்ளன. அதே போல இந்த திருக்கோயிலிலும் அவருக்கு சன்னதியானது அமைந்துள்ளது. ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த கோயிலில் உள்ள ஜுரஹரேஸ்வரருக்கு 3 கால்கள் இருப்பதுதான். இங்கே இவர் 2 கால்களை கீழே ஒன்றியும் ஒரு காலை மட்டும் மடித்தும் அருட்காட்சி தருகிறார். எலும்பு, தோல், நரம்பு ஆகியவையே நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. இம்மூன்றாலும் வரும் நோய்கள் குணப்படுத்தப்படுவதால் இவருக்கு 3 கால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நவகிரகங்கள், பைரவர் இவர்களுடன் தனியாக ஒரு ராகு பகவான் காட்சியளிக்கிறார். அதோடு ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் இங்கே அருள்பாலிக்கின்றார். அடுத்து மகா மண்டபத்தில் நுழைந்தால் ஆலயத்தின் பிரதான சன்னதியில் அருள்மிகு ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆதி அந்தமும் இல்லாத மூல முதல்வராய் லிங்க திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இந்த லிங்க திருவுருவமானது பிரம்மா, விஷ்ணு, சிவ ஐக்கியமாக திகழ்கின்றது. இந்த இறைவனை வணங்கும் போது மும்மூர்த்திகளையும் வணங்கிய பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. மகா மண்டபத்திலிருந்து வலப்பக்கம் திரும்பினால் இத்தல இறைவியான அன்னை பராசக்தி அருள்மிகு ஞானாம்பிகை தெற்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறாள். இந்த திருக்கோயிலில் உற்சவமூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ காத்தியாயனி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பாள் சன்னதிக்கு அருகிலேயே தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். மேலும் இந்த திருத்தலத்தில் சோமஸ்கந்தருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என 3 அம்பாள் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தலத்தில் சிவசூரியன் மேற்கு பார்த்தவாறு அமர்ந்துள்ளார். அருகிலுள்ள காவிரியே இத்தல தீர்த்தமாகும். தல விருட்சமாக பலாமரம் உள்ளது. இந்த திருக்கோயிலின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் இத்தல குருக்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். யஸ்யோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்கலா தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சம் சர்வதோ ஜெயமங்கலம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மடத்து தெரு ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம். சுவாமி பேர் காளஹஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் ஞானாம்பிகா. இது 2வது சரபோஜ மகாராஜால் புதுப்பிக்கப்பட்ட கோவில். இது பார்த்திங்கன்னா திருப்பதி பக்கத்தில் எப்படி காளஹஸ்தி இருக்கோ அதே மாதிரி தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய உப்பிலிப்பங்குள் அருகில் காளஹஸ்தி. ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னா ஸ்ரீனா சிலந்தி, காலம்னா பாம்பு, ஹஸ்தினா யானை, இது 3 சேர்ந்து பூஜை பண்ணது தான் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேர். பார்த்திங்கன்னா ராகு தனியாகவே இருப்பார், நவகுரத்தோடு இருப்பார், தனியாகவும் இருப்பார். அந்த ராகு தான் அவர் பூஜை பண்ணால் அவர் காளஹஸ்தி அப்படின்னு சொல்லி பேர் அவருக்கு. தலவிருட்சம் பலாமரம், தீர்த்தம் பக்கத்தில் காவேரி. மகாமகத்தில் 12 சிவாலயத்தில் இது ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா சந்தனம் விழுந்த இடம். இங்கே ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல விழுந்தது. இங்கே காளஹஸ்தீஸ்வரில் சந்தனம் விழுந்த இடம். கொம்பை தங்கின கொம்பேஸ்வரர், பான போட்டார் பானபுரீஸ்வரர். அப்படி உடையும் போது பிரளய காலத்தில் அதெல்லாம் உடையும் போது இங்கே சந்தனம் விழுந்த இடம். ஏன்னா இங்கே விசேஷமாக என்ன அப்படின்னா, இங்கே சோமாஸ்கந்தருக்கு 3 அம்பாள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இன்னும் சொல்லக்கூடிய 3 அம்பாள் இங்கே விசேஷமாக சொல்லக்கூடிய இருக்குது. கோவில் ஓம்கார வடிவத்தில் இருக்கும். ஏன்னா இதுதான் தல வரலாறு. அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். பக்தர்களின் ராகு கேது தோஷத்தை இத்தல இறைவனான ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரரே நிவர்த்தி செய்து விடுகிறார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தோஷம் களைய கோயில் திருக்குளத்தில் நீராடி பின்னர் காளஹஸ்தீஸ்வரரை வழிபட்டால்
அனைத்து செல்வங்களையும் பெற்றிடலாம். காளஹஸ்திக்கு செல்ல முடியாதவர்கள் இத்தலம் வந்து காளஹஸ்தீஸ்வரரை வழிபட்டு அந்த பலனை பெறலாம். இத்தலத்தில் ராகு பகவானுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருகின்றனர். அதுவும் 9 ஞாயிற்றுக்கிழமைகளும் அர்ச்சனை செய்து வழிபடுவோருக்கு அனைத்து விதமான பீடைகளும் விலகி வாழ்வில் மேன்மை உண்டாகும். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் லட்சுமிக்கு சகஸ்ரநாமம் பூஜை செய்தால் தொழில் விருத்தி உண்டாகி வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டு வாழ்வில் உள்ள அனைத்து பொருளாதார பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. 18 கரங்கள் கொண்ட அஷ்டபுஜ துர்க்கைக்கு ராகு காலங்களில் பூஜை நடைபெறுகிறது. தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கைக்கு ராகுகால தீபம் ஏற்றி வழிபட்டால் கண் திருஷ்டி, தோஷம், பகை, பில்லி, சூன்யம், ஏவல் என சர்வ தோஷங்களும் நீங்கும். அதோடு தொடர்ந்து 9 வாரங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கைக்கு எலுமிச்சையில் நெய் விளக்கு ஏற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கப்பெறும். ஜுரஹரேஸ்வரருக்கு வெந்நீரில் அபிஷேகம் செய்து ஜுரம் மற்றும் நீண்டகால கடுமையான நோய்களில் இருந்து நிவாரணம் பெற பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். ஜுரஹரேஸ்வரரை சாந்தப்படுத்த மிளகு மற்றும் வில்வ இலைகளுடன் புழுங்கல் அரிசி சாதம், ஜீரக ரசம், பருப்பு துவையல் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இவருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் படைத்து சாப்பிட்டால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. அடுத்து இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலில் மாத பிரதோஷம், மாத கிரார்த்திகை, சங்கடஹர சதுர்த்தி, பௌர்ணமி, தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி, சோமவார பூஜைகள், திருக்கார்த்திகை, கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், நவராத்திரி, திருவாதிரை, பொங்கல் பண்டிகை, அதோடு மாசி மகா பிரம்மோற்சவமானது மிகவும் விமரிசையாக நடத்தப்படுகிறது. அடுத்து இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் உள்ள மடத்து தெரு என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், அதன்பின் மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் மடத்து தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய புதிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.